என்னாச்சு? இன்ஸ்பெக்டர். மாமா. அக்கா. சுமதி. சுமதி. மிஸ்டர் வர்மா, பெயிண்டிங் மட்டும் தான் நல்லா வரைவீங்கன்னு நினைச்சேன். நல்லா நடிக்கவும் செய்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தானே உங்க பொண்டாட்டியை கொன்னது? நோ நோ, நெவர். நான் கொலை பண்ணல. ஐயோ இல்ல சார், இவரு பொய் சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொண்டது இவர்தான். என் கண்ணால நான் பார்த்தேன். ஏய் 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 ரூபா, என்ன பேசிட்டு இருக்க நீ? பைத்தியமா நீ? என் மாமா ரொம்ப நல்லவர் சார். எங்க அக்கா மேல ரொம்பவே பாசமா இருப்பார் சார். அப்படிப்பட்டவர் என் அக்காவை கொலை பண்ணுவாரா? இல்ல சார், இவ ஏதோ பைத்தியம் மாதிரி வளரா. யூ ஷட் அப். நீ சொல்லுமா. அது இவரும் எங்க முதலாளி அம்மாவும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லி 2 பேரும் ரெடி ஆயிட்டே இருந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன இருந்தாலும் உன் வீட்டுக்காரரு சென்னையிலே ஃபேமஸான ஆர்டிஸ்ட். நீ இவ்ளோ அடம் பிடிச்சி மாமாவை ஏன் கல்யாணம் பண்ணன்னு இப்பதான் தெரியுது. என்ன தெரிஞ்சது உனக்கு? பின்ன என்ன, நீ என்னதான் எனக்கு அக்காவா இருந்தாலும் என்னை விட நீ எவ்வளவு அழகா லட்சணமா இருக்க தெரியுமா? என்னதான் இருந்தாலும் என் மாமா ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா? அவர் டெஸ்டும் எப்படி இருந்தாலும் பயங்கரமா தான் இருக்கும். சௌமியா, உங்க அக்காவையும் மாமாவையும் ஒரு நாள் கூட கலாய்க்காம நீ தூங்கவே மாட்டல்ல? அது அக்கா ஒரு நிமிஷம். ஹலோ. ஹாய். முதலாளி ஐயா, உங்களுக்கு சுட சுட காஃபி கொண்டு வந்திருக்கேன். மொபைலா மொபைலா. ஏ ரூபா, நான் உன்கிட்ட எவ்வளவு முறை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அப்புறம் பல்ல இடிச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போகாதன்னு. இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி பார்த்தேன். அது இல்லக்கா, முதலாளிக்கு காஃபி. ஏய், என்ன அக்கான்னு கூப்பிடுறல, அதே மாதிரி அவரையும் அண்ணன் கூப்பிடலாமே. ஐயோ தப்புக்கா, தப்பு. நீங்க எனக்கு அக்கானா அவர் எப்படி எனக்கு அண்ணா ஆவாரு? மாமா தானே ஆவாரு. கருமோ, உள்ள போ, உள்ள போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. போடி. மாமாவா மாமா? இத பாருங்க, நான் ரெடி. என்னங்க? பொண்டாட்டி என்னங்கன்னு கூப்பிட்டா திரும்பறது இல்ல, அந்த வேலைக்காரி கூப்பிட்டா அப்படியே பல்ல இழிச்சிட்டு ரெஸ்பாண்ட் பண்றீங்க. அப்படிலாம் இல்ல,
இந்த பெயிண்டிங்கை நான் இப்போவே ஃபினிஷ் பண்ணணும். இன்னைக்கும் நீங்க பெயிண்டிங் பண்ணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வாங்க. பார்ட்டியா? எதுக்கு? இது ரொம்ப டூ மச்சுங்க. என்னங்க கேள்வி கேக்குறீங்க? இன்னைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி, மறந்துட்டீங்களா? ஓ, ஐ அம் சாரி. பெயிண்டிங் பண்ணிட்டே இருந்ததுல மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். ஐ அம் சாரிப்பா, ஐ கான்ட் கம். ஏங்க ப்ளீஸ்ங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு நமக்காக தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம போலன்னா நல்லா இருக்காது. பாருங்க, வாங்க போயிட்டு வந்துடலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சுமதி, நான் பெயிண்டிங் முடிச்சாகணும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ போயிட்டே இரு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இது நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டி. நம்மளே போலனா எப்படி? இத பாருங்க, எனக்குலாம் தெரியாது, நீங்க வந்தே ஆகணும். சுமதி ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்றீங்க? எதுவும் சொல்லாதீங்க, நீங்க வந்தே ஆகணும். நோ சாரி, ஐ அம் நாட் கமிங். லீவ் மீ அலோன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு ஒரு நாளுங்க. உங்களோட இந்த பெயிண்டிங்னால நான் தினமும் தனியா தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்னால பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கும் நான் தனிமையில இருக்க விரும்பலங்க. நீங்க என் கூட வரணும், வந்தே ஆகணும், அவ்வளவுதான். ஏய் சுமதி, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இன்னைக்கு இந்த பெயிண்டிங்கை நான் முடிச்சே ஆகணும். என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. என்னது? என் ஃபீலிங் கூட உங்களுக்கு கேலியா தான் தெரியுது இல்லங்க? நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி கூட விட்டுட்டு இந்த பெயிண்டிங்ல கேவலம் உங்களுக்கு அப்படி என்னதான் இருக்கு? சும்மா என்ன கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? பெயிண்டிங்கிறது ஒரு அற்புதமான கலை. அது உனக்கு எப்படி தெரியும்? இது என்னோட உயிர். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இருக்கட்டும், எனக்கு எதுக்கு புரியணும்? புரிய வேணாம். எதுக்கு மேலேயே இந்த கர்ம பிடிச்ச பெயிண்டிங் பத்தி எனக்கு புரிய வேணாம். இதோ இங்க இருக்க பெயிண்டிங்னால என்னோட சந்தோஷம், சுகம் எல்லாமே போச்சு. மைண்ட் யுவர் டங். முடியாது. இங்க பாருங்க, இப்போ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இந்த வீட்ல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்களோட பெயிண்டிங் இருக்கணும். சுமதி, என்ன பண்ற நீ? இங்க பாரு, என்னோட பெயிண்டிங் விஷயத்துல விளையாடாத. நீங்களும் என் ஃபீலிங்ஸ்ல விளையாடாதீங்க. ஏய் ஏய், உன்னோட விளையாட்டுலாம் சமையல் அறையில வச்சுக்கோ. போ. போதும் போதும். நீங்க என்ன வேலைக்காரியா தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நாளாச்சும் நீங்க என்கிட்ட ஆசையா பேசிருக்கீங்களா? பேசின ஒரு நாளாச்சும் சொல்லுங்க. பெயிண்டிங் அம்மா பெயிண்டிங். இப்போ உங்க பெயிண்டிங் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய், உன்னை கொன்றுவேன் பாத்துக்கோ. என் பெயிண்டிங் மேல கை வச்ச உன்னை வெட்டி கொன்றுவேன். கொல்லுங்க, என்ன கொல்லுங்க. இந்த பெயிண்டிங் இருக்கிறதுனால தானே என்ன கொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பெயிண்டிங். ஏய் ஏய், என்ன பண்ற? என்ன பண்ற? ஏய், எவ்வளவு தைரியம் தான் பெயிண்டிங் எடுத்து வர? சும்மா விட மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ற பாரு. என்ன விடுங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? சுமதி, இதான் சார் நடந்தது. கொலை பண்ணது இவர்தான். போய் சார், போய். இவ சொல்றது எல்லாமே போய். என் மாமா ரொம்ப நல்லவர் சார். இவதான் சார் என் மாமா கிட்ட சில சமயம் அநாகரிகமா நடந்துக்க பார்த்தா. என் அக்கா இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னு இவளை நிறைய தடவை வார்ன் பண்ணிருக்கா சார். இவ சொன்னதை தயவு செஞ்சு நம்பிடாதீங்க சார். எனக்கு என்னமோ இவ மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. என் அக்கா மேல இருக்கிற கோவத்துல இவதான் சார் கண்டிப்பா என் அக்காவை கொண்டு இல்ல சார், நிஜமா நான் இல்ல. நான் கொலை பண்ணல சார். இவர்தான் கொலை பண்ணாரு. அது நான் கண்ணால பார்த்தேன். அவனு வேலை போட்டு கொடுத்தா என்னைய கொலைகாரன் சொல்றல? சொல்லு, நானா கொலை பண்ண? சொல்லு, நான் கொலைகாரனா? சொல்லு. போய் பேசுறேன். துரோகி. விடுங்க சொல்றல, விடுங்க. சும்மா விடுங்க. சொல்லு, நான் கொலை பண்ணது பாத்தியா? என் மேல அப்படியே உனக்கு
மே கமிங் சார். ஓ வாங்க வாங்க. வெல்கம் அவினாஷ். தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் மகேஷ். ஹலோ. ப்ளீஸ். எஸ் சார். ஸோ கேஸ் ஃபைல் ரெடியா இருக்கு. இந்த கேஸ் ஃபைல்ல இருக்க அமர்நாத் வர்மா நல்லா படிச்சவர் அண்ட் ஆல்சோ இஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட். ஆனா இப்போ தான் பொண்டாட்டி கொலை வழக்கில் ஜெயிலில் இருக்காரு. இறந்து போனவங்களுடைய தங்கச்சி சொல்ற ஸ்டேட்மெண்ட் புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே அந்யோன்யமா சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வீட்டு வேலைக்காரி சொல்றத பார்த்தா அவங்க 2 பேருமே எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த அமர்நாத் வர்மா அப்நார்மலா இருக்காரு, மென்டலி டிப்ரெஸ்ட். நவ் இஸ் இன் தி ஹாஸ்பிடல். மிஸ்டர் மகேஷ் சார். அவரோட பர்சனல் சர்க்கிள்ல என்கொயரி பண்ண ரிப்போர்ட் இருக்கா? இருக்கு சார். இப்போ மிஸ்டர் அமர்நாத் வர்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் யாரு? டாக்டர் சுரேஷ். டாக்டர் சுரேஷ். ஹலோ டாக்டர். ஹலோ இன்ஸ்பெக்டர். இஸ் மிஸ்டர் அவினாஷ், அமர்நாத் வர்மாவோட கேஸை விசாரிக்க வந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர். நைஸ் டு மீட் நைஸ் டு மீட் யூ யூ சார். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க் யூ. டாக்டர், இந்த அமர்நாத் வர்மாவை பத்தி மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது சார். எங்களோட இனிஷியல் அப்சர்வேஷன் படி அவருக்கு ஏற்பட்ட ஷாக்னால டிப்ரெஷன் ஆகி இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு தெரியுது. அப்படியான அவருக்கு பைத்தியம் பிடிக்க போகுதுன்னு சொல்ல வரீங்க? நோ சார், எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வர வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருத்தன் அவனே கொலை பண்ணி அவனே பைத்தியம் ஆயிடுவானா? இங்க பாருங்க சார், ஒரு மனுஷன் உணர்ச்சி பூர்வமா கொலை பண்ணும்போது அவன் மனசு நார்மலா இருக்கும். அதே மனுஷன் கோவத்துல கொலை பண்ணும்போது அந்த மனசு நிதானத்துல இருக்கிறது இல்ல. I see. அந்த நேரத்துல அவன் பண்ண கொலையே அவனுக்கு ஷாக்கா இருக்கும். எஸ்கியூஸ் மீ சார், Yeah. எமர்ஜென்சி கால். ப்ளீஸ். அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவரோட பிஹேவியர்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? எஸ் சார், எப்பவுமே மௌனமா இருப்பாரு, பார்த்ததையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாரு. ஓ, ஐ see. அவரை பார்க்க முடியுமா? ஷூர். யுவர் ஆனர், அக்யூஸ்ட் வர்மா ஒவ்வொரு முறையும் தவறான தகவல்களை கூறி இந்த கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இவர் கொலை பண்ணதுக்கான சாட்சியை உங்க முன்னாடி நாங்க ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் யுவர் ஆனர். அதனால அந்த சாட்சியை முக்கிய சாட்சியா கருதி விரைவா இவருக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். போய் யுவர் ஆனர், இவங்க சொல்றது எல்லாமே போய். நான் என் பொண்டாட்டியை கொலை பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, என் பேச்சை கேளுங்க. நோ யுவர் ஆனர், வர்மா சொல்றதெல்லாம் போய். இவரோட பெயிண்டிங்கை இவர் பொண்டாட்டி நாசம் பண்ண காரணத்தினால இவர் பொண்டாட்டியை இவரே கொலை பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா, நான் தான் என் பொண்டாட்டியை கொலை பண்ணேன். அவ என்னோட கனவுகளை அழிச்சிட்டா, அதனால நான் அவளை கொலை பண்ணிட்டேன். நான் தான் பண்ணேன். நான் தான் அவளை கொலை பண்ணேன். நான் தான் பண்ணேன். இவர் மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிற காரணத்தால இவர் சொல்ற காரணத்தை கோர்ட் ஏத்துக்க முடியாது. அதனால மன ரீதியா இவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹலோ மிஸ்டர் வர்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நீங்க நல்ல ஓவியம் வரைவீங்கன்னு சொன்னாங்க, உண்மையா? சிகரெட் இருக்கா? ஷூர். தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க, உங்களை எதுக்காக இங்க வச்சிருக்காங்க? நீங்க கேள்வி என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்கலாம், நானும் ஸ்ட்ரைட்டாவே பதில் சொல்வேன். புரியுதா? ஓகே, ஸ்ட்ரைட்டாவே கேட்குறேன். நீங்க உங்க பொண்டாட்டியை கொலை பண்ணீங்களா? பதில் சொல்லுங்க மிஸ்டர் வர்மா.
ப்ளீஸ் பேசுங்க மிஸ்டர் வர்மா. இங்க பாருங்க, ஆபீசர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களை பைத்தியம் நினைச்சிருவாங்க. பைத்தியம்? இவர் என்ன கொலைகாரன் சொல்றாரு, நீங்க என்ன பைத்தியக்காரன் சொல்றீங்க? இவர் டேலண்ட் வச்சு என்ன கொலைகாரன் ப்ரூவ் பண்ணிட்டா நான் ஜெயில இருக்கணும். இல்ல உங்க டேலண்ட் வச்சு என்ன பைத்தியம் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த ஹாஸ்பிட்டலே கிடக்கணும். உங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் சாக போறது என்னவோ நான் தான். நான் எந்த கொலையும் பண்ணல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் எங்கேயாவது போய் பழிச்சுக்கிறேன். என்ன விட்டுருங்க மிஸ்டர் வர்மா. நோ நோ விட்டுருங்க. நோ மை டியர், உங்களை அப்படியெல்லாம் விட முடியாது. உங்களுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று நீங்க கொலைகாரனா இருக்கணும், இல்ல பைத்தியமா இருக்கணும். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். வேண்டாம் வேண்டாம், இந்த 2ல எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் எந்த தப்பும் பண்ணல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க பாருங்க மிஸ்டர் வர்மா, அவர் பேசுறதை நீங்க சரியா கேட்கல. இவர் சொல்றதை நீங்க கொஞ்சம் நிதானமா கேளுங்க. நான் கொலைகாரனும் இல்ல பைத்தியக்காரனும் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொலைகார பைத்தியக்காரன் பட்ட கட்ட பாக்குறீங்க. இது மாதிரி நீங்க எக்ஸிட் ஆகாதீங்க மிஸ்டர் வர்மா. நீங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, திரும்ப நீ என்ன பைத்தியக்காரன் தான் சொல்ற. நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல. நான் கொலை பண்ணல, பைத்தியக்காரன் இல்ல. என்ன விடுங்க, நான் பைத்தியக்காரன் இல்ல, நான் பைத்தியம் இல்ல. ஸ்டாப். யாராவது முன்னாடி வந்தீங்க சுட்டு கொன்னுடுவேன். கேட்ச் ஹிம். கோ. சார் நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க. வாங்க சார். ஏய் ஏய் நில்றா. வர்மா டோன்ட் ஷூட். வர்மா நான் சொல்றதை கேளு. வர்மா கண்ணை கீழே போடு. ஏய், ஏய், நில்றா. இன்ஃபார்ம் த கண்ட்ரோல் ரூம், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஆல்சோ பஸ் ஸ்டாண்ட். எல்லா இடத்துலையும் தேட சொல்லுங்க. அவன் எந்த காரணத்தை கொண்டு சென்னை விட்டு போகக்கூடாது. அவன் புத்திசாலி மட்டும் இல்ல, பலசாலியும் கூட. யூ டூ ஒன் திங், எல்லா பேப்பருக்கும் டிவி மீடியாவுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க வித் போட்டோ. ரைட்? எஸ் சார். அவன் மென்டலி அன்ஸ்டேபிள். அவன் கையில கன்னு வேற இருக்கு. எந்த சிச்சுவேஷன்ல யாரை வேணாலும் அவன் சுட்டு தள்ளுவான். சென்னைக்கு கனெக்ட் ஆகிற எல்லா ரோட்லயும் போலீஸை போடுங்க. அவன் போட்டோஸை எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். ஏர்போர்ட்லயும் சில போலீஸ் அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார். Go ahead.
இன்றைய முக்கிய செய்திகள். பொதுமக்களின் கவனத்திற்கு. இந்த புகைப்படத்தில் காணப்படும் அமர்நாத் வர்மா சென்னை குற்றவியல் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். இவர் தன் மனைவியை கொன்ற வழக்கில் கைதானவர். நேற்று போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பித்தோடியுள்ளார். மருத்துவ அறிக்கையில் இவர் மனநல பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இவர் மேலும் பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் இவரை கண்டால் உடனடியாக போலீசாரிடம் தெரிவிக்க தமிழக காவல்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த குற்றவாளி பற்றிய தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 90052148. தகவல் அளிப்பவரின் விவரம் ஏய், சத்தம் போடாதன்னு சொன்னேன். நீ டிவில வந்தல்ல? ஆமா, நான் தான் டிவில என்ன வந்தேன். எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். ஏய், தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா யாரும் என் பேச்ச கேட்கவே இல்லை. நான் மட்டும் ஏன் உன் பேச்ச கேட்கணும்? சொல்லு, நான் ஏன் உன் பேச்ச கேட்கணும்? வீட்டுல யாராவது இருக்காங்களா? யார் இருக்காங்க சொல்லு. நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் மட்டும்தான். கூப்பிடு உன் புருஷனை கூப்பிடு. அவர் ஊர்ல இல்ல. ஏய், கூப்பிடுன்னு சொன்னேன். என்னங்க பேர் சொல்லி கூப்பிடு. ஜெகதீஷ். எங்க யாரும் வரல. என்னாச்சு? நான் தான் ஊர்ல இல்லன்னு சொன்னேன்ல. வணக்கம் மிஸ்ஸஸ் சௌமியா. வணக்கம் சார். ஓ, நீங்க மட்டும்தான் இந்த வீட்ல தனியா இருக்கீங்களா? பயமா இல்லையா? சார் நீங்க? ஓ, ஐம் சாரி. உங்க அக்கா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவினாஷ். சார், என் மாமா உண்மையாலே ரொம்ப நல்லவர். அவர் கிடைச்சிட்டாங்களா சார்? ஓ எஸ், மாமா. உங்க அக்காவை கொன்னவரா இருந்தாலும் மாமான்னு தான் நீங்க அவரை கூப்பிடுறீங்க. அவர் உங்களையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையா இருங்க. இல்ல சார், என் மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர். அவர் எங்க அக்கா மேல உயிரே வச்சிருந்தாரு. ஓகே, கொலை நடந்த சமயத்துல நீங்க எங்க இருந்தீங்க? அன்னைக்கு நான் என் அக்காவோட வெட்டிங் ஆனிவர்சரி பார்ட்டிக்கு 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என் அக்கா கிட்ட சொல்லிட்டு வெளியே ஃபோன் பேசிட்டு வர்றதுக்குள்ள என் அக்கா இறந்து போயிட்டாங்க. இங்க பாருங்க சௌமியா, ப்ளீஸ் அழாதீங்க. கொலை நடந்த இடத்த காட்டுறீங்களா? வாங்க. இங்கதான் சார். ஆமா சௌமியா, இந்த வீட்ல வேலைக்காரி ஒருத்தி இருப்பாள்ல? ஆமா சார், அவ பேர் ரூபா. அவளால தான் சார் எங்க வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவ எங்க போனானே தெரியல. எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஐ see. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். We need your cooperation. Definitely sir. Thank you. It's okay. Bye. அதுக்காக தான் சொன்னேன், எனக்கு அப்பவே தெரியும் உன்னெல்லாம் நம்பவே கூடாதுன்னு. என்கிட்டே நீ உன் விளையாட்டை காட்டுறியா? முன்னிடுவேன், பார்த்துக்கோ. கதை முடிஞ்சது. வேண்டாம், எனக்கு
கொண்டுடாதீங்க. நீங்க சொல்றத நான் கேக்குறேன். வா இந்த பக்கம், வா இந்த பக்கம். துணியை நானே பார்த்து எடுத்துக்கிறேன். ஒரு எட்டு கூட நீ நகரவே கூடாது. துணி எடுத்துட்டு வா. அனுப்புனா போன் பேச பாக்குற. இல்ல அது நீ பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி அழகா இருக்க. உன் புருஷனோட ட்ரெஸ் எல்லாம் வயசானவன் போடுற மாதிரி இருக்கு. எவ்வளவான டேஸ்ட் போல உனக்கு. இதான் கொஞ்சம் சுமாரா இருக்கு. என்னடி, எதுக்காகடி நீ அப்படி பாக்குற? என்ன இங்க இருந்து வெளில எப்படி அனுப்புறதுனா, இல்ல போலீஸ்க்கு எப்படி இன்ஃபார்ம் பண்றதுனா? சொல்றீ சொல்லு. அந்த ரெண்டுமே இல்ல. சிச்சி, என்னது? ஏன் முன்னாடியே ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கீங்க? ரூம்குள்ள போய் மாத்துங்க. நான் ரூம்குள்ள போயிட்டா நீ? நான் இங்கே இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், இங்க இங்க உட்காந்துக்கோ. போய் உட்காரு, போ உட்காரு. நீ இங்கே இருக்கணும். சரி, இங்கே இரு, இங்கே இரு. ஏய், நீ ஏதாவது என்கிட்ட பேசு பேசு. என்னத்த பேசுறது? ஏதாவது பேசு. உன் வீட்டை பத்தி, உன் புருஷனை பத்தி ஏதாவது பேசு. நீ பேசுறது காதுல விழுந்துகிட்டே இருக்கும். பேசு பேசு. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், நான் சொல்றத செய், இல்ல ஒரே குண்டு போட்டு தட்டி போடுவேன். நான் பேச. பேசு பேசு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருக்க போறீங்க? அப்படிதான். குட். பேசு பேசு. என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க? பேசிட்டே இரு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. சரி, பேசு பேசு. இதுக்கு மேல நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க வீட்டை விட்டு போயிடுங்க. ப்ளீஸ் வெளியில போயிடுங்க ப்ளீஸ். ஏய், ஏன் நிறுத்திட்ட? பேசு பேசு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ கேக்குது, சொல்லுங்க. அது சார், ஹலோ, அது யாருங்க வந்து எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ நீ யாருக்கு ஃபோன் பண்ண கூடாதுன்னு உன் போனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணா நீ லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்றியா? இது இருந்தா தானே ஃபோன் பண்ணுவா? ஐயோ, அதை உடைச்சிடாதீங்க ப்ளீஸ். என் வீட்டுக்கார் ஃபோன் பண்ண நான் இதுல தான் பேசணும். என் மொபைல் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அவர் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி லைன் கிடைக்கலன்னா அவருக்கு டவுட் வந்து போலீஸ்க்கு கால் பண்ண சான்சஸ் இருக்கு. போலீஸ் வந்தா உனக்கு தான் பிரச்சனை. ப்ளீஸ் இந்த போனை உடைச்சிடாத. வை. நீ சொல்றதும் சரிதான். ஆனா போனை நீ தொடவே கூடாது. நான் சொல்றத கேட்டா உனக்கு நல்லது. ஓகே, உட்காரு உட்காரு. ஏய், இது என்ன பொம்மை துப்பாக்கி நினைச்சிட்டியா? ரியல் கன் இது. வளர்த்துடுமா? நான் முதல்ல சொன்னேன்ல, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. போலீஸ் தான் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய், நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னேன். இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. சரி, போ போ போய் கதவை தர. என்னை பத்தி மட்டும் எதுவும் சொல்லிடாத. போ போய் தர.
அங்கிள் நீங்களா? ம் என்ன அங்கிள் இந்த நேரத்துல? வர வேண்டிய சூழ்நிலை இருந்ததுமா. நீ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன விஷயம் அங்கிள்? ரொம்ப நேரமா உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, சுவிட்ச் ஆஃப் வருது. சரி லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எனக்கும் உன் நம்பர் தெரியாது. அங்கிள் அது என்னோட மொபைல் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓஹோஹோ அப்படியா? ம். என்ன விஷயம் அங்கிள்? இங்க பாருமா, ஒரு கொலைகாரன் இதே ஏரியால போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கான். அவன் எந்த வீட்டுக்குள்ள வந்து யாரை என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. இப்போ உங்க புருஷன் வேற ஊர்ல இல்ல, அதனால தான் உனக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அது 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 வந்து என்னம்மா நீ தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க? அந்த கொலைகாரன்மோ உன் வீட்டுல இருக்க மாதிரி பயந்து பயந்து பேசிட்டு இருக்க. தைரியமா இரு, இன்ஸ்பெக்டரே நம்ம ஆளுதான். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவர்கிட்ட சொல்லிடு, இல்லனா என்கிட்ட சொல்லு. என் மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு அங்கிள். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா இரு. நான் கிளம்புறேம்மா, தாப்பால் போட்டுக்கோ. அங்கிள் சாரிம்மா, மறந்துட்டேன். உன் லேண்ட்லைன் நம்பரை ஃபீட் பண்ணி கொடு. ஓகே, தேங்க்யூ. அங்கிள் காஃபி குடிச்சிட்டு போலாமே? நோ தேங்க்ஸ். பத்திரமா இருமா, ஜாக்கிரதை. அங்கிள் கிளம்பி போயிட்டாரா? அது சரி, நான் இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? காஃபி குடிக்கிறீங்களா என்ன கேட்கவே இல்லை. உன் அங்கிளுக்கு மட்டும் காஃபி வேணும்னு கேட்கிறேன். அது 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 அங்கிள் அது அப்படின்னு நான் இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தல, எங்க சுற்றுவனோன்னு பயம் பயம். மறுபடியும் யாரும் வந்திருக்காங்க. போய் கதவை தர போ. நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஏதாவது சொதப்புன நீங்களாக்கா? என்னடி சாப்பிட்டியா? நீங்க? சீரியல் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். என்ன இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை, வீட்டில் பால் தீர்ந்து போச்சு. பையன் பால் வேணும்னு அடம் பிடிக்கிறான். உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் தான் எப்பயுமே பால் இருக்குமே. சரிக்கா, வாங்க குடிக்கிறேன். சரி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரோ ஒரு பைத்தியம் பொண்டாட்டியே கொலை பண்ணிட்டானாமா. பாத்தியா காலம் எவ்வளவு கெட்டு கிடக்குதுன்னு? யார நம்புறதுன்னே தெரியலடி. அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டானாண்டி. போலீஸ்காரங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்காங்களாம். இன்னும் கிடைக்கலையாமாண்டி. எதுக்கும் உஷாரா நீயும் பாத்துருடி. இந்தாங்கக்கா பால். அப்புறம் ஷஹானா, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? ஏதோ தனியா இருக்க வீட்டுல திருடன் புகுந்து தனியா இருக்கிற பொண்ண ரேப் பண்ணி கொலையும் பண்ணிட்டானாமாண்டி. கொலையா? என்னக்கா சொல்றீங்க? ஐயோ, என்ன ரொம்ப பயந்துட்டியா? அது நேத்து சீரியல் எபிசோடுடி. ஷபா, உங்களுக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியல. போங்க. ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தனே. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாப்பா. ஞாபகம் வந்துருச்சு. அப்படி இப்படின்னு காதம்பரி சீரியல் முடிஞ்சு போச்சு. என் பையன் என் வயிற்றுக்குள்ள 7 மாச குழந்தையா இருக்கும்போது ஆரம்பிச்ச சீரியலு என் பையன் 5th முடிச்சு இப்ப 6th போக போறான். இப்பதான் சீரியலே முடிஞ்சிருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சாகும் வரை காத்திருப்போம் சீரியல் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி வா, வந்து லாக் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன். இங்க
பாருடி, டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு பத்திரமா இரு. உஷாரா இரு. நான் கிளம்புறேன். சரி, வரேன். ஹேய் ஹேய், நீ என்கிட்டயே நாடகம் ஆட பாக்குறியா? ஆ? அவ பால் கேட்டு வந்தானா இல்லன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே? ஆனா அவளை இங்க நிக்க வச்சுட்டு நீ கிச்சன்ல போய் எடுத்துட்டு வந்துற. அது மட்டும் இல்ல, நான் அங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை கூட்டிட்டு வரியா? ஒண்ணு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? அவங்க என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்பப்ப வந்துட்டு போவாங்க. நான் இப்ப மட்டும் அவங்க கிட்ட வேற மாதிரி ரியாக்ட் பண்ணா அவங்களுக்கு டவுட் வராதா? ஹாலுக்கு போறதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் கேட்கணும், கிச்சனுக்கு போறதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் கேட்கணும், எது பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட தான் கேட்கணுமா? எங்க வீட்டுக்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் இங்க வருவாங்க. நானும் அவங்களை எங்க வேணா கூட்டிட்டு போவேன். அதை கேட்க நீங்க யாரு? உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன் பொண்டாட்டி கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல போற, அவ்வளவுதானே? கம் ஆன், கில் மீ, கம் ஆன். என் பொண்டாட்டி மாதிரி பண்ணாத, என் பொண்டாட்டி மாதிரியே பண்ணாத. யோ பைத்தியம், என் அண்ணனுக்கு கூட என் மேல கை வச்சது கிடையாது. ஆனா நீ யாரை என்ன போட்டு எப்படி அடிக்கிற? அந்த போலீஸ் கிட்டயும் டாக்டர் அங்கிள் கிட்டயும் உன்னை பத்தி நான் ஏதாவது சொன்னேனா? நான் எதுவும் சொல்லல. அது ஏன் தெரியுமா? உங்ககிட்ட இருந்த இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா இப்போ நீங்க என்னைய அடிக்கிறீங்கல்ல? ஏதோ பேசி கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, அதுக்காக நான் ஐம் சாரி. உனக்கு எப்படி கஷ்டமா இருக்கோ அது மாதிரி எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஜெயில இருக்கிறது எப்படி எனக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, நான் பண்ணாத ஒரு தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வீட்ல இருந்து ஜெயிலுக்கு, ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு, கோர்ட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட்பால் மாதிரி என்ன உதைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நான் இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கொடு ப்ளீஸ். என் மனசு உடம்பு ரெண்டுமே இப்ப பெரிய குழப்பத்துல இருக்கு. நான் என்ன நினைச்சு பயப்படுறதா இல்ல உங்களை நினைச்சு வருத்தப்படுறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எல்லாரும் என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல பின்ன வயசான ஒருத்தனா? இல்ல, எதிர்காலத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது பயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான். இந்த உலகத்துல பயம்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா எல்லார் மனசுலயும் காதல், விசுவாசம் எல்லாம் இருந்திருக்கும்ல. அப்ப லைஃப் ரொம்ப நல்லா இருந்ததுல. ம், ஒருவேளை நீ தப்பா எடுத்துக்கலனா நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ எடுத்துட்டு வந்து தரேன். ஒரு நிமிஷம், நீங்க கம்மியா தான் குடிக்கணும். நில்லுங்க. ட்ரிங்க்ஸ்ல எதையாவது கலந்து. என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா?
ஓகே. போதும் போதும் போதும். Cheers. நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. நல்ல புருஷன், பங்களா மாதிரி பெரிய வீடு. ம், உண்மைதான், நான் புண்ணியம் பண்ணவதான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இருக்கட்டும், உங்க வைஃப் எப்படி இருந்தாங்க? அவ ரொம்ப அழகா இருப்பா. நான் அவ மேல உயிரையே வச்சிருந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. என் வாழ்க்கையில் நான் உசுரா நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட பெயிண்டிங்க. என் பொண்டாட்டி வீணடிச்சிட்டா, என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டா. எப்பவுமே கோவப்படாம நிதானமா இருக்கிறேனா, அன்னைக்கு கோவப்பட்டு என் பொண்டாட்டி அடிச்சேன். அதே டென்ஷன்ல வெளியில போயிட்டு வந்து பார்க்கும்போது அவ செத்து கிடந்தா. தயவு செஞ்சு அழாதீங்க. ஆமால, இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நானும் அந்த மாதிரி தான் அவரை ரொம்பவே நான் லவ் பண்ணேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எங்க குடும்பம். கல்யாணம் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய பணக்காரர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த பணக்காரர் தான் இந்த ஜெகதீஷ். எனக்கு கல்யாணம் நடந்த வருஷத்திலேயே என் வாழ்க்கையோட நிலைமை என்னன்னு அந்த ஒரே வருஷத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. என் வீட்டுக்காருக்கு பொண்டாட்டியை விட பணம் தான் முக்கியமா போச்சு. என்கிட்ட எல்லாமே இருக்கு, பங்களா, காரு, பணம், நகை, புடவை. ஆனா நான் இப்போ என் மனசளவுல தனியா தான் இருக்கேன். என் ஆசையை புரிஞ்சிட்டு இருக்கிற என்னோட புருஷன் இப்ப கேவலம் பணம் சம்பாதிக்கிற மிஷினா மாறிட்டாரு. நான் எவ்வளவு பெரிய வீட்டுல என்னோட சின்ன ஆசையை கூட நிறைவேற்றிக்க முடியாம இருக்கேன்.
அவருக்காக காத்துட்டு இருக்கேன். நாம 2 பேருமே ஒரே படகுல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ். பொண்டாட்டி இழந்துட்டு அவரோட நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்கிற நான், புருஷன் இருந்தும் புரிதல் இல்லாதனால அவரை விட்டு தூரமா பிரிஞ்சிருக்கிற நீங்க, இப்போ நாம 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீங்க சிரிக்கும் போது அழகா இருக்கீங்க. இன்னும் அழகா இருக்கணும்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் 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 நல்லா சிரிக்கிறேனா? நல்லா சிரிக்கிறேனா? நான் நல்லா சிரிக்கிறேனா? டிரைவர் வண்டியை நிறுத்து. மிஸ்டர் மகேஷ். ஹலோ சார். மிஸ்டர் மகேஷ், எனி ப்ராக்ரஸ்? நோ ப்ராக்ரஸ் சார். இங்க இருக்கிற ஏதோ ஒரு வீட்டில் தான் Yes, sir. இருப்பான். எல்லா வீட்டையும் சர்ச் பண்ணுங்க. ஓகே? ஷியோர் சார். சார், நான் 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 இந்த பக்கமா செக் பண்ணி பார்க்குறேன் சார். ஃபைன். ஓகே. ஏய், மேல மேல இவர்தான் மேல மேல இவர் செத்து கிடக்காரு. உனக்கு ஏதோ பிரம்ம பிடிச்சிருக்கு. பொண்டாட்டிய கொன்ன உனக்கு எங்க பார்த்தாலும் பொணமா தான் தெரியும். நிஜமாவே உங்களுக்கு பைத்தியம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியம் எனக்கு பைத்தியமா? ஏய், அங்க மேல பொண்ணு கிடக்குது. ஏய், நீ என்ன ஏமாத்த பார்க்காத. ஏய் ஏய், பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி இருந்துக்கிட்டு உனக்குள்ள கேவலமான குலகாரி ஒளிச்சிருக்காளா? உன்னோட புருஷனை கொண்டு பெட்ரூம்ல நீ போ போய் யாருன்னு பாரு. போ, நான் இங்க இருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடாத. போ போய் தர போ.
எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரோ பேசிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. ஏன் வீட்லயா? ம், இங்க என்ன தவிர வேற யாரும் இல்லையே இன்ஸ்பெக்டர். ஐ சி. எந்த ரூம்ல யார் இருக்கா? அது ஸ்டோர் ஓ, ரூம். எங்க என்ன இருக்க? அது என்னோட பெட்ரூம் சார். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இப்பதான் போனாரு. கிளம்பி போயிட்டாரா? என்னடி நீ சொல்லிட்டு இருக்க? தனியா இருக்கிற ஒரு பொண்ணோட வீட்ல ஒரு ஆம்பளையோட சிரிப்பு சத்தம் கேட்டதுக்கு அப்புறமும் சந்தேகமே வரலையா அவருக்கு? நான் யாரும் இல்லைன்னு சொன்னேன். அவரும் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாரு. எல்லா இடத்தையும் செக் பண்ணிருக்காருனா மேல உன்னோட பெட்ரூமையும் செக் பண்ணிருக்கணுமே. அங்க உன்னோட புருஷனோட டெட் பாடியை பார்த்ததுக்கு அப்புறமும் கண்டுக்காம போயிட்டாரா? டெட் பாடியா? எங்க இருக்கு டெட் பாடி? பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. வைத்தியமா எனக்கு? என் வீட்டுக்கு வந்து என்னையும் அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னையும் அடிச்சிட்டீங்கல்ல. என்ன காப்பாத்த இல்ல, உன்னை காப்பாத்திக்க பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் உன் புருஷனோட டெட் பாடியை பார்த்திருந்தா நீ தான் மாட்டி இருந்திருப்ப. ஏன் புருஷனோட டெட் பாடியா? ஆமா ஆமா, உன் புருஷனோட டெட் பாடி தான். இதோ இந்த போட்டோல இருக்காரே, இவரோட டெட் பாடி தான் அது. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நானே என் புருஷனை கொன்னுட்டேனா? உங்களுக்கு ஏதோ பைத்தியம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பைத்தியம்? என்ன திரும்ப பைத்தியங்கிறியா? வா வா காட்டுறேன், வா. விடுங்க என்ன. வா வந்து பாரு, நான் பார்த்தத உன் கண்ணால் நீ பாரு. நான் பார்க்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? இங்க டெட் பாடி எதுவும் இல்ல. இங்க என்ன இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. தல இங்க இங்கதான் இருந்துச்சு. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, எனக்கு பைத்தியம் ஆகிடாதீங்க. பைத்தியம் திரும்பவும் பைத்தியங்கிற. நான் இங்க பார்த்ததெல்லாம் பிரம்மையா? அப்போ பிரம்மனா? நான் பார்த்தது அப்போ பிரம்மையில என் பொண்டாட்டியை கொண்டுட்டனா? இல்ல, ஒருவேளை நான் பைத்தியமாயிட்டனா? நான் பைத்தியம்தான். என்ன பண்றது? என்ன பண்ண? உன் பேர் தான் ரூபாவாமா?
ஆமா சார். வர்மா வீட்டில் நீ எத்தனை வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? 4 வருஷமா நான் அந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். என்ன வேலையெல்லாம் அங்கே பார்ப்பேன்? சமைக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது, அப்புறம் அதோட சரி சரி, சமைக்கிறதும் வீட்டை கழுவுறது மட்டும்தானே பண்ண? ஆமா சார். அப்புறம் ஏன் கொலை பண்ண? ஐயோ இல்ல சார், கொலையெல்லாம் நான் பண்ணல சார். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் சார். அப்ப யார் பண்ணது? என் முதலாளி தான் அவர் ஒய்ஃபை கொலை பண்ணதை 2 கண்ணால பார்த்தேன் சார். என்கிட்ட போய் சொல்ற நீ? இல்ல சார், நான் போய் சொல்லல சார். இல்ல, நீ போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல. நீ வர்மா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்த. அத நேர்ல பார்த்த அவங்க ஒய்ஃபால இதை தாங்க முடியாம உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை எச்சரிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீ மனசுல வச்சுக்கிட்டு இருந்து நீ தான் அவங்கள கொலை பண்ணிருக்க. நிஜமா இல்ல சார், அப்படி இல்ல, தப்பா சொல்லாதீங்க. அவங்க என்ன திட்டிருந்தா கூட அதுக்காக கொலையெல்லாம் பண்ணுவேனா? இல்ல சார், கடவுள் மேல சத்தியமா நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க, நான் கொலை பண்ணல. நம்புங்க சார், நான் கொலை பண்ணல. இல்ல, உனக்கு வர்மா மேல ஒரு ஆசை, அதுக்காக தான் நீ கொலை பண்ணிருக்க. இல்ல சார், நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். எத்தனை தடவை கேட்டாலும் நான் கொலை பண்ணல சார். நீ தான் கொலை பண்ணிருக்க. இல்ல, நான் கொலை பண்ணல. ஓ, ஐம் சாரி. சோ நீ இந்த கொலைய பண்ணவே இல்லை, அப்படிதானே? நிஜமா இல்ல சார். ஏய் கான்ஸ்டபிள், சார். இங்க வா. வந்து அவங்க கைக்கு டீச்சர் போடு. பரவாயில்ல சார், வேணாம், நான் வீட்ல போய் பாத்துக்கிறேன். சரி, நான் எப்பெல்லாம் ஸ்டேஷன் கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீ வரணும். இந்த கேஸ் முடியிற வரைக்கும் நீ சென்னையை விட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுதா? எங்கேயும் போக மாட்டேன் சார். சரி போ. கையே போச்சு. ஹலோ ஏய், போன வை. ஹலோ சகானா. ஹலோ என்னாச்சு சார்? இன்ஸ்பெக்டர், சகானா ஏதோ பிரச்சனையில் இருக்கான்னு நினைக்கிறேன். யாரோடைய ஆம்பளை குரல் கேட்டுச்சு, இமிடியேட்டா கட் ஆயிடுச்சு. ஜெகதீஷ் வேற ஊர்ல இல்ல, என்னாச்சுன்னு தெரியலையே. வாங்க போய் பார்க்கலாம். நீங்க இப்போ கிளம்பி போறீங்களா? போய் தானே ஆகணும். இங்க இருந்து என்ன பண்றது? கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்ல. சொந்தக்காரங்க வீட்டுக்கு இப்ப போக முடியாது. ஆனா போய் தானே ஆகணும். அப்படின்னா எங்க தான் போறீங்க? தெரியல, எங்கேயாவது தூரமா போயிட வேண்டியதான். ஹலோ ரயில்வே ஹலோ, ரயில்வே ஸ்டேஷன் என்கொயரி. எஸ் சார். ஹைதராபாத்துக்கு ட்ரெயின் எத்தனை மணிக்கு இருக்கு? சார் early morning 3:30க்கு இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர்? பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஓகே தேங்க்யூ. நான் இப்போ கிளம்புறேன், ட்ரெயினுக்கு லேட் ஆயிடும். பார்க்கலாம். போலீஸ் நினைக்கிறேன். போய் பாரு, போய் கதவை தர. போ. இருமா, நான் எடுக்கிறேன். ஹலோ, ஜெகதீஷ் தான் பாம்பேக்கு வந்திருக்காரு. என்ன, ஜெகதீஷ் நேத்தே சென்னைக்கு வந்துட்டாரா? அது சரி, நீங்க யார் பேசுறீங்க? ஓகே சார், வச்சுறேன். சார், இது உங்க ஹாஸ்பிடல் யூனிஃபார்ம் தானே? ஆமா சார், அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த வர்மா இந்த வீட்ல தான் இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். வர்மா, பக்கத்துல வராதீங்க, தள்ளி போங்க. ஒரு அடி எடுத்து வச்சுங்க, ஷூட் பண்ண. ஓ மை காட், இடியட், தப்பிச்சு போயிட்டான்.
சார் நான் சௌமியா பேசுறேன். சௌமியா? ஆ, வர்மாவோட மச்சினிச்சு. என்னம்மா, என்ன விஷயம்? சார் என் மாமாவை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைச்சதா? இல்லம்மா, இன்னும் அவரை பத்தி எதுவும் தெரியல. எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் இருக்கும். சார் சௌமியா, ஹலோ ஹலோ ஹலோ. ச்சே. என்ன சௌமியா, என்னாச்சு? ஏன் போன்ல சத்தம் போட்டீங்க? ஒன்றும் இல்லை சார், கால் பேசிட்டு இருக்கும்போது பள்ளி மேலே விழுந்துருச்சு. போதாதைக்கு ஃபோன் வர கட் ஆயிடுச்சு. திரும்பவும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் ரிசீவ் பண்ணவே இல்லை. பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க போன்ல சத்தம் போட்டதுக்கு நான் இமிடியேட்டா இங்க நேர்ல வந்துட்டேன். ஐ எம் யுவர் கேர் டேக்கர். தேங்க்யூ சார். ஆனா நீங்க என்னடான்னா வந்தவனுக்கு ஒரு கப் காஃபி கூட தர மாட்டேங்கிறீங்க. ஐயோ, அதுக்கு என்ன சார், இட்ஸ் மை ப்ளஷர். ப்ளீஸ் வந்து உட்காருங்க. தேங்க்யூ. சார் காஃபி. தேங்க்யூ. உங்களோட இந்த காஃபி உங்களை மாதிரியே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். அட உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்ல உட்காருங்க. ஐயோ மை காட், வளையல் உடைஞ்சிருச்சு, ரத்தம் வேற வருது. டாக்டர் கிட்ட வேணா போலாமா? பரவாயில்ல சார், நானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறேன். ஐ எம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. நான் இதை வெளியில போட்டுட்டு கிளம்புறேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே. ஏய் ஏய் நில்லு நில்லு ஓடாத. ஏய் நில்லு. ஏய் நில்லு நில்லுன்னு சொன்ன. ஏய் ஏன் ஓடுற? ஏய் நில்லு ஓடாத. நில்லு சுடுவேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏய் ரூம்ல நான் டெட் பாடியை பார்த்தேன். அத நீ பிரம்மன் சொன்ன, என்ன பைத்தியன்னு வேற சொன்ன. ஆனா நான் பைத்தியம் இல்ல. நேத்தே உன் புருஷன் சென்னைக்கு வந்தது உண்மை, நான் டெட் பாடியை பார்த்தது உண்மை. நீதான் உன் புருஷனை கொண்டிருக்க. உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டேன். உன் கதையை கேட்டு உன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். ஆனா புருஷனை கொல்ற அளவுக்கு கொடூரமானவள இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கு. உங்க பைத்தியக்கார தனத்தால தான் உங்க வைஃபையை கொன்னிருக்கீங்க. ஏய் நான் பைத்தியம் இல்ல, நான் யாரையும் கொல்லவும் இல்ல. நீ சாதாரணமானாலே கிடையாது, எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. டிவியில என்ன கொலகாரம் பைத்தியம் சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இன்னசென்ட் மாதிரி நடிச்சு
நீ செஞ்ச கொலையை ஏன் தலையில கட்ட பாக்குறியா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் உங்களை காப்பாத்துறதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணா நீங்க என்னடா நீங்க என்னைய ப்ளேம் பண்றீங்கல்ல? ஆ, என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல, உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் நீ இந்த நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கு நிஜமாவே மனசுல பயம் இருந்திருந்தா டாக்டர் வந்தாரு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாரு, போய் சொல்லியிருக்க மாட்டா? ஆனா அது உன் பிளான்ல இல்ல. என்ன இந்த கொலைகேஸ்ல மாட்டி விடுறதுக்கு தான் நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் அப்பா உங்களை காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன். இப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. உங்களோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. என் பேச்சை கேளுங்க ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. ஆ, 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 ஆ. உன் பேச்சை கேட்டு நான் மட்டும் இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்க, நீ போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடும். அப்புறம் நீ பண்ண கொலைக்கும் சேர்த்து நான் அனுபவிக்கணும். வாரே வா. ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? என் புருஷனை கொலை பண்ணிருந்தா அதனால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நான் சொல்றது கேளுங்க. இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. ஆஹா, உன் புருஷன் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அது உண்மை. உன் புருஷனை யார் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஏன்னா நிரபராதியான என் மேல இந்த கொலைப்பழியும் வந்து விழுந்துடக்கூடாது. இன்னொரு வழியை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. நான் பார்த்த அந்த டெட் பாடியை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா நீங்க என் பேச்சை கேட்கலன்னா இதெல்லாம் உங்க தலைவிதி. நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்க எங்க தான் இருக்கீங்கன்னு சொல்ல போறேன். நீ என்னடி போலீஸ்க்கு ஃபோன் பண்றது? நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைச்சாகணும்டி. போலீஸ் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் கதவை தர. போ போ, போய் கதவை தர. போ. ரயில்வே ஸ்டேஷன் முழுசா தேடி பார்த்தாச்சு. அந்த வர்மா எங்கேயும் கிடைக்கவே இல்லம்மா. அங்கிள், அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகவே இல்லை அங்கிள். இங்க இந்த வீட்ல தான் இருக்கான். இந்த வீட்லயா? இந்த வீட்லயா? எங்க? இங்கதான் இருக்கேன். மிஸ்டர் வர்மா, நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் நீங்க ஒய்ஃப் கொண்ட கேஸ்ல ஒரு குற்றவாளியா இருக்கீங்க. தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. என் வாழ்க்கையில நான் கோவத்துல தெரியாம செஞ்ச தப்புக்காக தான் வீடு, கோர்ட்டு, ஜெயிலு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்ப இங்க வந்து நிக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பைத்தியம், கொலைகாரன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒளியறதுக்காக இந்த வீட்டுக்கு நான் வந்தப்பதான் தெரிஞ்சது இங்கேயும் ஒரு கொலை நடந்திருக்குன்னு. என்னது? இந்த வீட்ல கொலையா? இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா அங்கிள். இவர் கூட நான் இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். மிஸ் வர்மா, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? அந்த பைத்தியம் இல்ல டாக்டர், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பைத்தியமாக்க முயற்சி பண்றீங்க. ஓகே, நீ இப்ப தெளிவா தானே இருக்க. சரி, முதல்ல அந்த கண்ணை கொடு. டாக்டர், உங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தப்போ நீங்க நல்லவர்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. சொல்லுங்க மிஸ்டர் வர்மா. ஓகே. உங்க ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு ஓடி வந்தனா, ஓடி கடைசியா வந்த இடம் தான் இந்த வீடு. அப்பதான் டிவியில என்னை பத்தி வந்த செய்தியை பார்த்துட்டு இவங்க பயத்துல இருந்தாங்க. என் கையில இந்த கன்னை வச்சுக்கிட்டு இவங்களை மிரட்டினேன். வீட்டுல வேற யாரும் இல்லாம இவங்க தனியா இருந்ததுனால ரொம்பவே பயந்தாங்க. இருந்தாலும் என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் நீங்களும் இன்ஸ்பெக்டரும் இங்க வந்தீங்க. அப்ப நான் இந்த படிக்கட்டுக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ட்ரிங்க் ஆஃபர் பண்ண உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க என் வாழ்க்கையை பத்தி கேட்டாங்க, நான் அவங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்டேன். டென்ஷன்ல குழம்பி போயிருந்த எனக்கு பேச அப்புறம் படுத்து தூங்கிட்டேன். போய் சொல்றாரு அங்கிள். இவர் எப்ப என் வீட்டுக்குள்ள வந்தாரோ அப்பல இருந்தே என்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க விடவே இல்லை அங்கிள். ஒரு நிமிஷம் சும்மா இருமா. அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேட்போம். நீங்க சொல்லுங்க. ரொம்ப குழம்பி போயிருந்த எனக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் எந்திரிச்சு பார்த்தப்போ இவங்க அங்க பக்கத்துல இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு மேல இருக்க பெட்ரூமுக்கு நான் போனேன். அந்த பெட்ரூம்ல நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். அப்படியே நான் உறைஞ்சு போயிட்டேன்.
இவருக்கு பைத்தியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அங்கிள். ஏதோ பேசிட்டு இருக்காரு. நீ ஒரு நிமிஷம் சும்மா இருமா. இவங்க பயப்படுற மாதிரி அப்படி என்னதான் பாத்தீங்க? போனோம் போனோம் டாக்டர். இவங்களோட புருஷன் ஜெகதீஷோட போனோம் டாக்டர். என்னது? ஜெகதீஷுடைய பணமா? இம்பாசிபிள். டாக்டர், நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இந்த போட்டோல இருக்கிற ஜெகதீஷ் அவர்தான பணமா பார்த்தேன். நீங்க போய் பார்த்தீங்கனாலும் அங்க பணம் இருக்காது. இப்ப இல்ல. என்ன நீங்க சொல்ல வரீங்க? பணத்தை பார்த்தேன்னு சொல்றீங்க, இப்ப இல்லன்னு சொல்றீங்க. கன்ஃபியூஸ் பண்றீங்க என்ன? டாக்டர், நான் என்ன சொல்றேன்னா, இவர் எதுக்காக இப்படி கன்ஃபியூஸ் பண்றாருன்னு நான் சொல்றேன். இவர் பொண்டாட்டியை கொண்ட பிரம்ம. ஆமா, இவங்க சொல்ற மாதிரியே நானும் முதல்ல பிரம்மன் தான் நினைச்சேன். எப்ப நீங்க போன்ல ஜெகதீஷ் சென்னைக்கு வந்துட்டாருன்னு பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது பிரம்ம இல்ல உண்மைன்னு. ஜெகதீஷ் கொலை செய்யப்பட்டது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொலைகாரன் யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நான் முடிவு எடுத்திருந்தேன். அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கொலைப்பழி கூட ஏன் தலையில தான் வந்து விடியும் டாக்டர். அதுக்காக தான். மிஸ்டர் வர்மா, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க அந்த பணத்தை பார்த்தது உண்மைனா எங்க இருக்கு பணம்? பணம் இங்க இருக்கு. என்ன மிஸ்டர் ஜெகதீஷ், டெட் பாடி யாருதுன்னு பாக்குறீங்களா? ஜெகதீஷ், 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 உங்களுக்கு என்ன ஆச்சு? ஜெகதீஷ், ஜெகதீஷ். டாக்டர், இதே பணத்தை தான் நான் மேல பெட்ரூம்ல பார்த்தேன். நீதான் என் புருஷனை கொண்டு இருக்க. அட பாவி, கொலைகாரா! என் புருஷனை கொன்னுட்டல்ல, என் வீட்டுக்கு வந்து என் புருஷனை கொன்னுட்டல்ல நீ. சார், இவனை விடாதீங்க சார். இவன் தான் என் புருஷனை கொண்டு இருக்கான். இல்ல சார், அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க. போய் சொல்றது அவங்க இல்ல, நீதான். சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ பத்திர உண்மைகளை நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சார், இவருக்கு பைத்தியம் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த வர்மா ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போகும்போது ராத்திரி நேரத்துல ஜெகதீஷ் எதர்ச்சியா பார்த்திருக்கலாம். இவரை ஜெகதீஷ் டிவில கூட பார்த்திருக்கலாம். போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரும் நினைச்சிருக்கலாம். ஐ திங்க் ஜெகதீஷ் இவன் தான் கொலை பண்ணிருக்கணும். ஆபீசர் சார், இல்ல சார், Right, போய் mister. சொல்றாரு. டாக்டர் சார், இவர் சொல்றத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், இன்ஸ்பெக்டர் சொல்றது உண்மைதான் நினைக்கிறேன். ஐயோ டாக்டர், ஏன்னா மிஸ்டர் வர்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓடி வரும்போது ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது தன்னை மறந்துட்டு கொலை பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. சார், இதுக்கு முன்னாடி இந்த ஜெகதீஷ் நான் பார்த்தது கூட கிடையாது. முதல்ல பார்த்தது இந்த வீட்ல தான். அதுவும் மேல இருக்க ரூம்ல போனமா தான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? மேல பெட்ரூம்ல. பெட்ரூம்ல இருந்த டெட் பாடி வெளியே எப்படி வந்துச்சு? அது 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 எனக்கு தெரியல சார். அப்போ பெட்ரூம்ல நீங்க டெட் பாடியை பாத்தீங்க. அப்புறம் அது காணாம போயிடுச்சு, ரைட்? அது காணாம போறதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது நானு அப்புறம் இவங்க 2 பேரும் ஞாபகம் இல்ல. இல்ல நான் இங்க வந்து இங்க எனக்கு ஞாபகம் வரல. சார், ஞாபகம் வந்துருச்சு. நான் மேல பெட்ரூம்ல டெட் பாடியை பார்த்துட்டு
அப்படியே பயந்து போய் மிஸ்ஸஸ் ஜெகதீஷ்ல சொல்றதுக்காக நான் கீழே இறங்கி வந்தேன். அப்போ காலிங் பெல் அடிச்சது. நான் ஓடி போய் இதோ இந்த பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் ஓட்ட வழியா பார்த்தேன், யாரோ ஒரு ஆளு உள்ள வந்தான். இதோ இவங்கள அந்த ஆளும் ஏதோ பேசிக்கிட்டு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு அப்படியே அந்த பெட்ரூம்க்கு வந்தாங்க. அப்ப மிஸ்ஸஸ் ஜெகதீஷ் வாசல்ல அப்படியே குறுக்க நின்னாங்க. நான் ஏற்கனவே குழப்பத்துல இருந்தேன் சார். அதே சமயத்துல ட்ரெயின் சத்தத்துல எனக்கு எதுவுமே கேட்கல சார். எனக்கு எதுவுமே கேட்கல சார். சார் நான் என்ன நினைச்சேன்னா, மிஸ்டர் ஜெகதீஷ் என்ன காப்பாத்துறதுக்காக தான் வாசல்ல குறுக்க நின்னாங்கன்னு நினைச்சேன். ஆனா இல்ல சார், இவங்க அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக தான் வாசல்ல குறுக்க நின்னு இருக்காங்க. ஆமா சார், அவங்கள காப்பாத்திக்க மட்டும்தான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஜெகதீஷ் வந்து கதவை திறந்தாங்க. அந்த ஆளு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். நான் மிஸ்ஸஸ் ஜெகதீஷை கூப்பிட்டுக்கிட்டு மேல பெட்ரூமுக்கு போனேன். ஆனா அங்க போனா இல்ல. நீங்க பணத்தை பார்த்தது எந்த பெட்ரூம்ல? சார் மாடி மேல முதல் பெட்ரூம், காட்டுக்கு பக்கத்துல பார்த்தேன். ஐ see. நோ, நீங்க எல்லாருமே இங்கே இருங்க. மிஸ்டர் வர்மா, ஏதோ ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், அவர் யாருன்னு தெரியும். அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியும். எங்க இருக்காரு? இங்கதான் சார் இருக்காரு. இங்கேயா? யாரு? இவர் தான் சார். போய் சார், போய் சார். ஒருவேளை நான் இங்க வந்திருந்தா கூட அதுவும் டாக்டர் கூட தான் வந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்ஸஸ் ஜெகதீஷ் எனக்கு பரிச்சயமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் தனியாக இங்கே வந்திருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. மேடம், இன்ஸ்பெக்டர் மகேஷ் சொல்றது உண்மையா? ஆமா சார், நான் இவரை என் டாக்டர் அங்கிள் கூட தான் பார்த்திருக்கேன். சார் நான் சொல்றதா உண்மை. இன்ஸ்பெக்டர் இங்க தனியா தான் வந்தாரு. அவங்க இப்ப போய் சொல்றாங்க. சார், குற்றவாளி கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லலாம். அதுவும் செத்து போன இந்த ஆளோட சாட்சி பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு நிமிஷம் சார். மிஸ்டர் மகேஷ், குற்றவாளின்றது முடிவாகாத வரைக்கும் யாருமே குற்றவாளி கிடையாது. ஓ, ஐ அம் சாரி சார். பாருங்க சார், வர்மாவை அட்மிட் பண்ண ஹாஸ்பிடல் ட்ரெஸ்ஸோட பாக்கெட் இதுதான் சார். செத்து போனவனோட கையில கொலை பண்ணவனோட சட்ட துணி எப்படி வரும்? நீங்களே யோசிச்சு பாருங்க சார். டாக்டர், இது ஆமா சார், இது நம்ம ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் யூனிஃபார்ம் தான் சார். சார், மோஸ்ட்லி வர்மா ஜெகதீஷை கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது வர்மாவுக்கு ஜெகதீஷ்க்கு ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கலாம். அந்த சண்டையில ஜெகதீஷ் வர்மாவோட சட்டையை இழுத்து கீழ்ச்சிருக்கலாம். சிம்பிள். அப்படியா? மிஸ்ஸஸ் ஜெகதீஷ், உங்க வீட்டுக்காரர் கடைசியா எப்போ பாத்தீங்க? போன வாரம் சார், அவர் பாம்பேக்கு போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நீங்க அவரை பார்க்கவே இல்லையா? இல்ல சார். ஆர் யூ ஷூர்? எஸ் சார். இந்த போர்டிங் பாஸ் உங்க பெட்ரூம்ல கிடைச்சது. பாம்பே டு சென்னை. யார் பேர்ல இருக்குன்னு பாருங்க. மிஸ்டர் ஜெகதீஷ், ஐ மீன் யுவர் ஹஸ்பண்ட். இதுபடி பார்த்தா நேத்து சாயங்காலம் 6 மணிக்கு உங்க ஹஸ்பண்ட் சென்னைக்கு வந்துட்டாரு. சார், இந்த போர்டிங் பாஸ் பெட்ரூம்ல எப்படி வந்தது? சார், அது இப்படி கூட இருக்கலாம்ல. வர்மா ஜெகதீஷை கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை பெட்ரூம்ல கொண்டு போய் போடும்போது
ஜெகதீஷோட கோட் பாக்கெட்ல இருந்து இந்த போர்டிங் பாஸ் கீழே விழுந்திருக்கலாம். சார் இவர் போய் சொல்றாரு. நான் எந்த கொலையும் பண்ணல. நான் சொல்றதை நம்புங்க சார். சார் ஒருவேளை இந்த கொலையை நான் செஞ்சிருந்தா இந்த வீட்ல ஏன் சார் இருக்க போறேன்? இந்த ஜெகதீஷை யார் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கணும்னு நினைச்சேன் சார். அவ்வளவுதான். நீ தான் பிளான் பண்ணியிருக்க. யூ ஹேவ் டன் இட். இல்ல சார். உங்க பைத்தியக்காரத்தனத்தால இவரை கொலை பண்ணியிருக்கீங்க. ஐயோ சார். அப்புறம் பயந்துகிட்டு வெளியே போக வழி இல்லாம டெட் பாடியை இந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கீங்க. இங்க எவ்வளவோ வீடுகள் இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டை நீங்க ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அப்புறம் டெட் பாடி எடுத்துட்டு வந்து மேல பெட்ரூம்ல போட்டிருக்கீங்க. The whole thing is pre-planned. சார் இல்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். Shut up. நம்புங்க சார். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? உங்க கேஸை நான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை டீட்டெயிலா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எந்த வகையில உங்க மனைவியை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஜெகதீஷும் கொண்டிருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா சாட்சிகளும் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. சோ நீங்க கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். சார் 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 நம்புங்க சார். நான் சொல்றதுல உண்மை சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். சார் நான் சொல்றது உண்மை சார். சார் பிலீவ் மீ சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் இது வர்மா என்கிட்ட கொடுத்த கன். ஆபீசர், ரொம்ப வித்தியாசமான ஆள் சார் இவர். மென்டலி அன்ஸ்டேபிளால கொலை பண்ணிட்டாரு. கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதும் கொலை பழி தான் மேல வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நாடகம் ஆடுறாரு. சார் 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 நீங்க இப்ப என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார். எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. சார் சார் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாமே மாறி போயிடும் சார். நான் இங்கே இப்பவே சொல்றேன் சார். கேளுங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ். நான் இன்ஸ்பெக்டர் கூட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். டாக்டர் நீங்களா சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார். என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாமே. சரி பேசுங்க. சார் இந்த வீட்டுக்கு தனியா நீங்க வரலன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? வர்மா, நான் கண்டிப்பா சொல்றேன், நான் தனியா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லைன்னு. நீங்க சிலதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இப்ப ஞாபகப்படுத்துறேன். நீங்க இந்த வீட்டுக்கு 2 டைம் வந்தீங்க. முதல்ல டாக்டரோட சேர்ந்து வந்தீங்க, அப்புறம் நீங்க மட்டும் தனியா வந்தீங்க. அதெல்லாம் உங்க பிரமை. இது என்னோட பிரமை இல்ல, நான் பைத்தியமும் இல்ல. நீங்க செகண்ட் டைம் இந்த வீட்டுக்கு வரும்போது இங்க நின்று தான் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தீங்க. மிஸ்டர் ஜெகதீஷ் கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பைத்தியக்காரத்தனம் அதிகமாயிடுச்சு. ஆமா. முழு பைத்தியமாவே மாறிட்டீங்க. ஆமா, எனக்கு தானே பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க. மிஸ்டர் வர்மா, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐ அம் சாரி ஆபீசர். ஆபீசர், ஒரு மனுஷனுக்கு எந்த வழியும் தெரியாதப்போ கடவுள்கிட்ட தான் கடைசியா போவோம். இப்ப அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டு என்னோட இந்த 2 கைகளையும் வச்சு இவரோட பாக்கெட்டை நான் செக் பண்றேன் சார். வர்மா, என்ன பண்ற? கையை விடு சார். இந்த லைட்டர். இதுல என்ன இருக்கு? இது யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம்ல. யார் வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம்ல. ஆமா சார், இது கடையில இருந்து வாங்குனது. இது என்னோட லைட்டர். சும்மா போய் சொல்லாதீங்க. அந்த லைட்டர் என்னோடது. நீங்க 2வது டைம் தனியா இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த லைட்டரை வச்சு தான் உங்க சிகரெட்டை பத்த வச்சீங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டரை உங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், இது கடவுளோட சாட்சின்னு. மிஸ்டர் வர்மா, நீங்க எதை வச்சு சொல்றீங்க இது உங்களோட தானே? சார், இந்த லைட்டரை என் மச்சிரிச்சு சௌமியா எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க சார். மிஸ்டர் குமார். எஸ் சார். சௌமியா வர சொல்லுங்க. சரிங்க சார். ஹலோ. சௌமியாவா? ஆ நான் இன்ஸ்பெக்டர் குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க மாமா கிடைச்சிட்டாரு. என்ன? என் மாமா கிடைச்சிட்டாரா? எஸ். நீங்க உடனே நாங்க சொல்ற இடத்துக்கு வர முடியுமா? சரிங்க சார். ஜெகதீஷ் நிலையம் நம்பர் 14, 5th கிராஸ், 10th மெயின், ஆர்பிசி லேஅவுட், விஜயநகர், வேளச்சேரி. ஓகே சார், நான் இப்போவே கிளம்பி வந்துடுறேன். தேங்க்யூ சார். மாமா சார், என் மாமா ரொம்ப நல்லவர் சார். அவர் கண்டிப்பா என் அக்காவை கொலை பண்ணிருக்க மாட்டார். தயவு செஞ்சு என் மாமா விட்டுருங்க சார். உங்க அக்கா கொலை நடந்தது இருக்கட்டும், இங்க இன்னொரு கொலை நடந்திருக்கு. இந்த கொலையை பண்ணதும் மிஸ்டர் வர்மா தான் சந்தேகப்படுறோம். எங்க சந்தேகம் உண்மையா பொய்யாங்கிறது இந்த லைட்டர் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. இந்த லைட்டரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த லைட்டர் நான் தான் சார் என் மாமாவுக்கு கிஃப்டா கொடுத்தேன். அது இதே லைட்டர் தான் எப்படி சொல்றீங்க? அதுல எஸ் என் பேர் இருக்கு சார். உங்க பேரா?
இது மேல எஸ்ன்னு எழுதிருக்கு. எஸ் ஃபார் சௌமியா. நோ சார், எஸ் ஃபார் சஹானா. சஹானா எனக்கு கிஃப்டா கொடுத்தது. அப்படியா மிஸ்ஸஸ் சகானா? எஸ் சார், நான் தான் பிரசன்ட். கேட்டுங்க. அப்படியா? இதுக்கு முன்னாடி உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. மிஸ்டர் வர்மா கொஞ்சம் இருங்க. மிஸ்டர் மகேஷ், நீங்க மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சகானா யாருன்னே தெரியலன்னு சொன்னீங்க. யாருன்னே தெரியாதப்போ இந்த காதல், அன்பு, gift இதெல்லாம் எப்படி நடக்கும்? சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு சரியா புரிய மாட்டீங்க சார். உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். லெட் மீ டெல் யூ. மிஸ்டர் வர்மா வீட்டில் நடந்த கொலை அப்படியே கண்டினியூ ஆகி காலம் தாழ்ந்து தாழ்ந்து இங்க வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இதுல நான் ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கொலையை வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல கள்ளக்காதல் இருந்ததுதான் இந்த கொலைக்கான காரணம். ஆபீசர், ஷட் அப். உங்க 2 பேருக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஜெகதீஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு சந்தேகப்பட்டு தான் அவர் பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியாம வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்க பெட்ரூம்ல ஒண்ணா இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. அதுல நடந்த சண்டையில கைகலப்பு நடந்திருக்கும். உங்க ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து அவர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. ஓய், இது உங்க கற்பனை, கட்டு கதை. டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட் அட் மீ. இது ஒண்ணு கட்டு கதை இல்ல மிஸ்டர் மகேஷ். இது உண்மையா நடந்த கதை. சார், ஏதோ ஒரு லைட்டரை வச்சு நான் ஒரு குற்றவாளி சொல்றீங்கல்ல, செத்து போனவங்க கையில இருக்க சாட்சியம், அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப புத்திசாலி தான். பணத்துக்கிட்ட எதை கொடுத்தாலும் அது வேண்டான்னு சொல்லாது. ஆனா நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. பாக்கெட்டோட பார்ட்டை உல்டாவா போட்டுட்டீங்க. போதும். நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன். இதுக்கு மேல எதையும் ஏத்துக்க முடியாது. ஒத்துக்க வைக்கிறேன். ராத்திரி சரியா 11:30 மணிக்கு நான் உங்களை ரோட்ல பார்த்தேன். அப்ப உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. லெட் மீ ரீட். ஹி இஸ் ஸ்லீப்பிங், கம் சூன். என்ன சொன்னீங்க? அவன் தூங்கிட்டான், சீக்கிரமா வாங்க. எதுக்கு? பணத்தை தூக்கி போடுறதுக்கா? உங்களுக்கு மெசேஜ் வந்ததுல அந்த நம்பருக்கே கால் பண்றேன். சார், மிஸ்ஸஸ் ஜெகதீஷ், அந்த போன் உங்க தானே? ஆமா ஆமா. மிஸ்டர் மகேஷ், இதை விட உங்களுக்கு வேற சாட்சி வேணுமா? மரியாதை சரண்டர் ஆயிடுங்க. நோ ஆபீசர், நோ ஆபீசர். இந்த மகேஷை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என் வழியில குறுக்க வந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன். விலகில தேவையில்லாம இவங்களை எதுக்கு ஷூட் பண்ண போறீங்க? தேவையில்லாம உங்க பேச்ச கேட்டு ஆஸ்திக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு நானே என் புருஷனை கொன்னுட்டேன். இப்ப என்ன ஆக்ஷன் பாத்தீங்கல்ல? என்ன ஷூட் பண்ணுங்க, என்ன ஷூட் பண்ணுங்க. தள்ளிப்போ நகரு. ஏய் தள்ளிப்போ. ஏய் ஓடா. மேக்கிங் எ மிஸ்டேக். எனக்கு தெரியும். நோ ஓடா. ஏய் தள்ளிப்போ. கிட்ட வராதீங்க, ஷூட் பண்ணிடுவேன். ஹேண்ட்ஸ் அப். சட்டத்தை காப்பாத்துற போலீஸ் ஆபீசரே குற்றவாளியா இருந்தாருன்னா அதுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். அரெஸ்ட் ஹிம். மிஸ்டர் வர்மா, சார், ஐ எம் ரியலி சாரி. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளவு நல்லவனா இருந்தாலும், சில சமயம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேண்டியதா இருக்கு. உங்க மனைவி கொலை செய்யப்பட்டப்போ நீங்க வீட்டுல இல்ல. ஆமா சார். ஆனா 2வது கொலை நீங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு சார். இததான் விதின்னு சொல்றது. சார், இப்பயாச்சும் நீங்க நம்புறீங்களா சார்? என் மாமா ரொம்ப நல்லவருன்னு. சார், நான் இப்பவும் சொல்றேன், இங்க நடந்த கொலைப்பழி எப்படி என் மாமா மேல தப்பா வந்துச்சோ அதே மாதிரி என் அக்கா கொலைப்பழியும் என் மாமா மேல தப்பா வந்துருச்சு. இவர் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லை சார். அவர் ரொம்ப நல்லவர். எக்ஸாக்ட்லி. ஐ நோ. உங்க மாமா ரொம்ப நல்லவர்னு தெரியும். இவர் உங்க அக்காவை கொலை பண்ணலன்னு தெரியும். அது ஏன்னா அந்த கொலையை பண்ணது நீதான்.
சார் என்ன சார் சொல்றீங்க? எஸ் மிஸ்டர் வர்மா, உங்க ஒய்ஃப் எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னு நான் சொல்றேன். சௌமியா, ஐ கான்ட் பிலீவ் திஸ் ஆஃபீஸர். அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருப்பாங்க சார். அப்படி இருக்கும்போது எப்படி சௌமியாவால எப்படி என் மனைவியை கொல்ல முடியும்? சான்ஸே இல்லை சார். மிஸ்டர் வர்மா, இன்னமும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த கொலைக்கான காரணம் இவ உங்க மேல வச்சிருந்த காதல். சௌமியாவுக்கு என் மேல? எஸ் மிஸ்டர் வர்மா, அவங்க மொபைல்ல இருந்த உங்க போட்டோஸ் இவங்க உங்களுக்கு கொடுத்த லைட்டர், அவங்க பேசின வார்த்தைகள், அதுல இருந்தே எனக்கு புரிஞ்சிருச்சு இவங்க உங்களை ரொம்ப உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு. இது எல்லாத்துக்கும் தடையா இருந்தது உங்க ஒய்ஃப். அவங்கள கொன்னுட்டா அந்த இடத்துக்கு ஈஸியா வந்துடலாங்கிறது இந்த கொலைக்கான காரணம். இல்ல ஆபீசர், நானே என் அக்காவை கொலை பண்ணுவேனா? இல்ல ஆபீசர், என் அக்காவை கொலை பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு கொடூரமானவன் இல்ல. எல்லாத்துக்கும் மேல என் அக்கா கொலையான போது நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை. மிஸ் சௌமியா, என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாம நான் எதையும் சொல்ல மாட்டேன். நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்க வளையல் உடைஞ்சு ரத்தம் வந்துச்சுல்ல, அந்த பிளட் சாம்பிளையும் டெட் பாடி நகத்துல இருந்த பிளட் சாம்பிளையும் செக் பண்ணதுல அது ரெண்டுமே ஒருத்தரோடது தான். அது உன்னோடது. என்ன பாக்குற? இன்னும் சாட்சி வேணுமா? இங்க பாரு, இவ கொலை பண்ணப்ப ஏற்பட்ட காயம். சாரி மிஸ்டர் வர்மா, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இங்க யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர். எல்லாமே கடவுளோட செயல் தான். கான்ஸ்டபிள், நீ சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என் பொண்டாட்டியை கொன்னுட்ட. அந்த பழியில நான் மாட்டிக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு இந்த வீட்டுக்கு வந்தா இங்க நடந்த கொலைப்பழி ஏன் மேல விழுந்துருச்சு. உண்மைதான், என் மேல இருந்த மொத்த குற்றமும் இப்ப நீங்கிடுச்சு. இதுவே எனக்கு போதும் போதும். எல்லா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடியும் எப்பயுமே ஒரு பொண்ணு இருப்பார். ஆனா இங்க ஒரு ஆணோட மறைவுக்கும் ஒரு ஆணோட தோல்விக்கும் ஒரு பொண்ணு தான் காரணமா இருந்திருக்கா. எல்லா பொண்ணுங்களும் நல்லவங்களும் இல்லை, அதே மாதிரி எல்லா ஆண்களும் கெட்டவங்களும் இல்லை. நல்லவங்களை கெட்டவங்கன்னு சில மனுஷங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கடவுள் எப்பயுமே நல்லவங்களை கைவிட மாட்டார். அவன் சட்டப்படி ஒரு குற்றவாளி, ஆனா நியாயப்படி தர்மப்படி நிரபராதி.